கும்பராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. வரும் புரட்டாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமா அமையணும்னு சொல்லி, அந்த கடவுள் முருகன நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா உங்களுக்கு இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்க போதுன்னு விரிவா அந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க புதுசா இப்பதான் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புரட்டாசி மாதம் சனி பகவானின் கிருபைக்குரிய மாதமா கருதப்படுதுங்க. இந்த மாதத்துல சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் விளக்கு ஏற்றினா பாவங்கள்லாம் குணமாகும்னு சொல்லப்படுது. சனியின் பாதிப்பும் குறையும். நல்ல அதிர்ஷ்டம் கிட்டும்னு நம்பப்படுது. அதே போல விஷ்ணுவுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் கருதப்படுதுங்க. புரட்டாசி சனிக்கிழமைகள்ல திருப்பதி, ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்கள்ல சாமி தரிசனம் செய்யறது ரொம்பவே புண்ணியமா அமையுது. மேலும் ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்குங்க. இந்த புரட்டாசி மாதத்துல பல முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடைபெற இருக்கு. கன்னி ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்துல ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும். இந்த பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்க நேரத்துல கன்னி ராசியில சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம். செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த பிரவேசம் நடக்க இருக்கு. சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்துல கன்னி ராசியில அமர்றாங்க. சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில அமர்றாங்க. சனி வக்கரம் பெற்று சனி வக்கிர பார்வையால சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் உருவாகுது. சூரியனால சனி பாதிக்கப்படும் நிலை இருக்கு. புதன் என்றால் பெருமாள். புரட்டாசி மாதத்துல பசுமாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுக்கறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மையை பயக்கும் விதமா இருக்கு. புரட்டாசி மாதத்துல கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க. கும்பராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள்லாம் உருவாக போகுது. தந்தையின் உடல்நிலையில பாதிப்பு, பெரிய பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு உண்டாக இருக்கு. வெளியில வர முடியாம தவிக்கும் சூழ்நிலை உருவாக இருக்கு. கடன்ல சிக்கும் வாய்ப்பும் ஏற்பட போகுதுங்க. உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வரலாம். அதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அடிவயிறு, சிறுகுடல், பெருகுடல் தொடர்பான பாதிப்புகள்லாம் வரும் சூழல் இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க. பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாத சூழல் ஏற்படுங்க. நம்முடைய வாய் அமைதியா இருக்காது. ராசி லக்னத்துல ராகு இருக்கிறதால வேணும்னே பிரச்சனைகள்லாம் செய்வீங்க. வார்த்தையில கவனம் தேவை. குடும்பத்துல சஞ்சலங்கிறது உங்களுடைய வார்த்தைகளால தான் ஏற்படும். ஆரோக்கியத்துல மிகுந்த கவனமா இருக்கிறது நல்லது. அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் அமர்ந்திருக்கிறதால அப்ரண்டிஸ் போன்ற பாதிப்புகள்லாம் வரும். பஞ்சம ஸ்தானத்துல குரு அமர்ந்து பாக்கியத்தை பார்க்கறதால உங்களுக்கு நெகட்டிவா எந்த விஷயமுமே நடக்காது. ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சு வெளிவருவீங்க. குரு பார்வையால குரு கடாட்சம் இருக்கும் வரை உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் நடக்க வாய்ப்பு குறைவு. மற்றபடி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு எதிராக நடக்கும். அஷ்டமத்தில் சென்று சூரியன் புதன் அமரும்போது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அடிவயிறு, கழிவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சூடு போன்றவை ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்திருக்கிறதால கவனமாக இருக்கிறது தான் நல்லது. மனைவியின் ஆரோக்கியத்திலையும் மனைவியாக இருந்தால் கணவரின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். கூடா நட்பால பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையை புரட்டி போடுங்கிறதால நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க. வழிபாடை பொறுத்த வரைக்கும் குரு நல்ல நிலையில இருக்கிறதால அச்சமடைய தேவையில்லை. குருவாயூர் கிருஷ்ணரை மனசார வழிபடுவது நல்லதை விளைவிக்கும். சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் 70% நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. புரட்டாசி மாதம் கல்வி, பணம், குடும்பம், முன்னேற்றம் ஆகியவற்றின் சிறப்பு தரும். புதிய வாய்ப்புகள்லாம் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை ஏற்படுத்தும். பழைய சிக்கல்கள்லாம் தீரும். மன அமைதி அதிகரிக்கும். உங்களின் முயற்சிகள் நல்ல பலன்களை தரும் விதமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள்லாம் வழங்குவாங்க உங்களுக்கு. நீங்கள் திறம்பட அதை கையாளுவீங்க. வேலைப்பளு அதிகரிக்குங்க. ஆனால் உங்களின் திறமை வெளிக்காட்டப்படாததால மேலதிகாரிகள்லாம் பாராட்டுவாங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. பழைய ஒப்பந்தங்கள்லாம் வெற்றியடையும். வெளிநாட்டு தொடர்புகள் பயன் தரும் விதமாக உங்களுக்கு அமைய போகுது. புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உருவாகுவாங்க. திட்டமிடல் முடிவெடுக்கும் திறமைகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைவீங்க.
நிதி பலனை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நிதி ஆதாயம் சிலருக்கு கிடைக்குங்க. பழைய கடன் சுமைகள்லாம் குறையும். நிதிநிலை நிலைநாட்டப்படுங்க. முதலீடு செய்தால் எதிர்காலத்தில் நல்ல லாபம் பெறலாங்க. பண செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியங்க. தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்க்கப்படணுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிகழ்வுகள்லாம் நடக்கும். உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தம்பதியர், குழந்தைகள், உறவினர்களுடன் நல்ல ஒற்றுமை இருக்கும் உங்களுக்கு. பழைய மனக்கசப்புகள்லாம் அகலுங்க. உறவுகள்லாம் வலுப்படும். குடும்ப நிகழ்ச்சிகளில் உங்கள் பங்கு முக்கியமாக இருக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. சக்தியை அதிகரிக்கும். சிறிய சோர்வு அல்லது அலசிய உணர்வு மட்டும் ஏற்படுங்க. பயணங்கள், வேலைப்பளு அதிகரிப்பால் சோர்வு ஏற்படும். யோகா, தியானம் செஞ்சு மன அமைதியை காக்கவும். உணவு, ஓய்வு, நீர்பானம் கவனமாக பின்பற்றணுங்க. ஆன்மீகம் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமைகளில் குருவை வணங்குங்க. தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செஞ்சு ஆன்மீக பலன் பெறுங்க. புதன்கிழமைகளில் துளசி பூ, துளசி தளிர் வைத்து விஷ்ணுவை வழிபடுங்க. மகாலட்சுமி வழிபாடு செய்து நிதி நிலைமையை மேம்படுத்துங்க. மேலும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் முடியறதுல சில தடைகள்லாம் ஏற்பட்டு நீங்கும். தந்தை வழி உறவுகளால் வீண் விரயம் உண்டாகலாங்க. ஆனால் பணவரவு கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும். வீடு மனை வாங்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட வேண்டாங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். அவங்களால மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும். புதிய முடிவுகளை துணிச்சலோடு எடுப்பீங்க. உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பாங்க. ஆனால் மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாங்க. வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடுங்கிறதால எச்சரிக்கையாக இருக்கணும். அக்கம் பக்கத்துலேயும் இருக்கிறவங்களோட அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை ஒத்துழைப்பு தருவாங்க. உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுல இருந்த தடைகள்லாம் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க. விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறிக்கு பின்னாடி தான் நல்லபடியாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்துச்சுன்னா அதுக்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும் பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும். கணவரின் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூலமாகும். உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும். கும்பம், அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதக்காரர்களுக்கு பாதம் நேர்மையான முறையில் வாழணும்னு எண்ணம் கொண்ட உங்களுக்கு புரட்டாசி நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்கள் செயல்களில் தடைகளை ஏற்படுத்துவாங்க. அலைச்சலை அதிகரிப்பாங்க. நிம்மதி இல்லாத நிலையை உண்டாக்குவாங்க. அக்டோபர் 7 வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதால எடுத்த வேலைகள்லாம் முடிக்கக்கூடிய நிலை உண்டாகும். பெரிய மனுஷங்க தொடர்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். தெய்வ பலம் உங்களை முன்னேற்ற பாதையில் அழைச்சி போகும். தொழிலில் ஆதாயம் உண்டாகும். அக்டோபர் 8 முதல் குரு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகுவும் எதிர்மறையான பலன்கள் நெருக்கடிகளை ஏற்படுத்துவாங்க. மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகும். எடுக்கும் வேலைகள் இழுபறியாக ஆகும். ஞான மோட்சக்காரகன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால புதிய நண்பர்களால் நெருக்கடிக்கு ஆளாவீங்க. சிலருக்கு வாழ்க்கையின் திசையே மாறும். அக்டோபர் 9 வரை கலஸ்திரக்காரகன் சுக்கிரனும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால எதிர்பாலினரால் சிலர் அவமானம், குடும்பத்தில் பிரச்சனையை சந்திக்க நேரிடும். பணியில் கவனமாக செல்லாமல் கேளிக்கை சந்தோஷம்னு உங்கள் மனநிலை மாறுங்கிறதால விழிப்போட செயல்படுறது நல்லது. சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருக்கணும். பைரவரை வழிபட்டு வரவ சங்கடமெல்லாம் நீங்கும். சதயம் மனசில் இருக்கிறத வெளிக்காட்டாமல் நினச்சதை சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கும் உங்களுக்கு புரட்டாசி திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்க போகுது. செப்டம்பர் 28 வரை புதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியை பெறும்.
விற்க முடியாமல் இருந்த சொத்து இப்போ விற்கக்கூடிய நிலைமை ஏற்படும். வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். அக்டோபர் 7 வரை குரு சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால எடுத்த வேலைகளை முடிச்சு கொள்ள முடியும். அக்டோபர் 8 முதல் சத்ருஸ்தானத்திற்கு குரு அதிசாரமாக செல்வதால் எதிர்ப்பு தோன்றும். உடல்நிலையில் சிறு பிரச்சனைகள் வந்து போகும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் குடும்ப நட்பு வகையில் எதிர்பாராத பிரச்சனைகளை உண்டாக்குவாங்க. புதியவர்களால் சங்கடம் தோன்றும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. வீண் விவகாரத்தில் ஈடுபட வச்சு அதனால் நெருக்கடிகளை சந்திக்க வைப்பாங்க. அரசு பணியாளர்கள் மாதம் முழுவதும் தங்கள் பணியில் கவனமாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா அரசுக்கு அபராதம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். சட்டத்துக்கு புறம்பான காரியங்களில் சங்கடத்தை ஏற்படுத்துங்கிறதால யோசித்து செயல்படுறது நல்லது. வாழ்க்கை துணை உறவினர்களை அனுசரித்து போகிறது சங்கடங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும். மேலும் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு நலனை பெரிதாக எண்ணும் உங்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது. குரு சஞ்சாரம் அக்டோபர் 7 வரை 5ஆம் இடத்துல இருக்கிறதால எல்லாத்தையுமே சமாளிச்சிடும் நிலை உண்டாகும். உங்கள் வேலைகளில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். பெரிய மனுஷங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் வருங்க. வருமானம் உயரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அக்டோபர் 8 முதல் 6ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும் கூட அவருடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதால தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டமிடுவீங்க. வேலைக்காக முயற்சித்து வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க போகுது. நிம்மதியான தூக்கம் இல்லை. வீண் செலவாகுதேன்னு நிலைமை மாறி செலவு கட்டுப்படும். மனசில் நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பமெல்லாம் தீரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். செப்டம்பர் 28 வரை புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில் கவனம் தேவைங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த வேலையுமே செயல்படாமல் யோசித்து செயல்பட்டால் பிரச்சனை நெருங்காது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.